நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பா? அப்படின்னு நண்பர் ஒருவர் ஆச்சரியமா கேள்வி கேட்டதற்கு, நம்ம ஐயா என்ன பதில் சொல்றாருன்னு பார்க்கலாமா? நீங்க இப்ப சொல்லும்போது, நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறது கூட கூடாது அப்படின்ற மாரி சொன்னீங்க நெனைக்கிறேன். நல்லா இருக்கணும்னு சொன்னா, சைக்காலஜிக்கலா நம்ம நல்லா இருக்கணும்னு முயற்சி பண்றது தப்பு. இல்ல இப்போ அங்க வந்து ஹேப்பனிங்கா தான் இருக்கணும். என்ன நெனச்சாலும் எல்லாமே கரெக்ட் தான்ட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். நல்லா இருக்கிறேன்னு சொல்ற மாரி ஒரு ஆளுங்க வந்து டாமினேட் பண்ணி, எல்லாத்தையும் ஒரு ஒரு டாமினேட்டர் ரோல் ஒருத்தர் ஒரு தேவையில்லாத ஒரு ஒரு தலைமை தாங்குற ஒருத்தர ஏற்படுத்திறக்கூடாது. அவரு வந்து தேவையில்லாம மூக்க நுழைச்சிட்டு, நீ நல்லா இருக்கல, நீ சரியில்ல அப்படின்னு சொல்லி சொன்னார்னா, அவர காலி பண்ணிறணும். அவரையும் ஃப்ரீயா விட்டுறணும். அவரு தான் உள்ள உட்காந்து கலாட்டா பண்ணிக்கிட்டே இருக்காரு. அந்த வேலைய குடுக்கக்கூடாது. இப்போ இந்த மாரி இப்ப இருக்கிற இதுல வந்து, இப்ப நம்ம கோயிலுக்கு போற வழக்கம் அதெல்லாம் இருக்கு இல்லையா? இப்ப ம். கோயிலுக்கு போனா என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் நம்ம நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும். சப்போஸ் இன்னும் கொஞ்சம் இதுவானவங்க, ஓகே உலகத்துல எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ அப்ப அதுவும் இதுவும் நம்மளுக்கு ஏதாவது இல்ல அது வந்து நம்ம சமுதாயம் அப்படி இருக்கு. சமுதாயம் எத்தனையோ படித்தரங்கள்ல வளர்ந்து வராங்க. கோயில் வழிபாடுகள்லையுமே கூட என்னெல்லாமோ இருக்கு. முதல்ல கோயில்களுக்கு போறாங்க. ஒரு இறைவன்ட்ட பக்தி பண்ணி எனக்கு அத குடு, இத குடுன்னு கேட்குறாங்க. ஒரு கட்டத்தில என்னன்னு சொல்லி சொன்னா, "நீ தான் எல்லாத்தையும் என்னை பார்த்துக்கிடணும். நான் உன்ட்ட ஒண்ணும் கேட்க மாட்டேன். நீனே எல்லாத்தையும் பார்த்துக்க. என்னை பார்க்குற பொறுப்பு உன்னை சேர்ந்ததுன்னு" சொல்லி சரண்டர்ங்கிற மாரி லெவலுக்கு வராங்க. அதனால ஒவ்வொரு படித்தரங்கள் பக்தியில வந்து படித்தரங்களா இருக்கு. அதில கடைசி படித்தரம் வந்து சரணாகதிங்கிற மாரி வருது. இப்ப அந்த மாரி இந்த சரணாகதிய தான் நம்ம டைரக்ட்டா சொல்றோம். எடுத்த எடுப்பிலே நம்ம சரணாகதி லெவல்ல சொல்றோம். இந்த மாரி கோயிலுக்கு போறது, வழிபடுறதுங்கிறதெல்லாம் அது ஆரம்ப காலத்தில வச்சுக்கிடலாம். அப்புறம் சரணாகதி லெவலுக்கு நம்ம வந்துருவோம். இந்த சரணாகதியுமே என்னன்னு சொல்லி சொன்னா, நம்ம அகத்தில சரணாகதி அடையிறதுக்கு மாரி பார்த்துக்கிட வேண்டியது தான். அகத்தில ஹேப்பனிங் எல்லாம் இறைவன் தான் செய்றான். நமக்கு அங்க ரோலே கிடையாதுன்னு சொல்லி அகத்த சரணாகதிக்கு விட்டுருங்க. பிறகு புறத்த முடிஞ்ச அளவுல நீங்க என்ன பண்ணணுமோ அத பண்ணுங்க. அங்க வந்து உங்க அறிவெல்லாம் பயன்படுத்தி ரெகுலேட் பண்ணுங்க. அறிவெல்லாம் பயன்படுத்தி சண்டை போடுறத விட்டுருங்க. அறிவு பயன்படுத்தி சமாதானத்துக்கு வழிய பண்ணுங்க. இந்த முன்னாடி பழைய படத்துல இருந்தும் சரி, இல்ல இப்போ படமா இருந்தாலும் சரி, இல்ல நாடகமா எதுவா இருந்தாலும் சரி, இப்ப ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை அப்படின்னா, உடனே ஒரு 2 மனசாட்சி வந்து பேசுற மாரி, அந்த மாரிலாம் சீன்ஸ் இருக்கு. ம். இப்போ அந்த மாரி இப்ப நம்மளோட இப்ப அகம், புறம்ன்ற அகம்னு சொல்ற இதுல அந்த மாரி அத நம்ம வச்சு ஏதாவது பண்ணா, நம்மளுக்கு அது இன்னும் பெனிஃபிட் ஆகறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இல்ல அதாவது உங்களுக்கு போற பக்கத்துல வந்து நீங்க வந்து இப்படியா, அப்படியான்னு சொன்னாலே செயல ஒழுங்குபடுத்துறது சம்மந்தமா எப்படி வேணாலும் திங்க் பண்ணிக்கலாம். இத சரி இப்படி பண்ணா சரியா இருக்குமா? இப்படி பண்ணா சரியா இருக்குமாங்கிறதெல்லாம் செயல ஒழுங்குபடுத்துறது. நீங்க எப்படின்னு சொன்னா, அங்க என்ன நடந்தாலும் கரெக்ட்டு தான். உங்களுக்கு ஒருத்தர கொலை பண்ணணும்னு எண்ணம் வந்தாலும் கூட தப்பில்ல. உங்க அடுத்த வீட்ல போய் கொள்ளையடிக்கணும்னு நெனச்சாலும் கூட தப்பில்ல. என்ன வேணாலும் வரட்டும். எல்லாமே கரெக்ட் தான்ட்டு முடிவு பண்ணிருங்க. செயல் மட்டும் கரெக்ட்டா இருக்கணும். செயல்ல வந்து தப்பான செயலே பண்ணிறக்கூடாது. அதுல கரெக்ட்டா இருக்கணும். அதான் மனசாட்சி பேசுது அப்படின்ற மாரி அது மனசாட்சிங்கிறத விட செயலுக்கு தான். செயல். இங்க அகத்த பொறுத்தளவுல என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டுங்க. நீ அங்க தப்புங்கிறதே கிடையாது. கொலை பண்றதுங்கிறது தப்பா? கொலை பண்றது ரைட்டா? என்ன வேணாலும் கரெக்ட். கொலை பண்றது, அங்க கொலை பண்ணணும்னு நெனச்சாலும் தப்பு. சரிதான். அடுத்தவங்களுக்கு உதவி பண்ண நெனச்சாலும் சரிதான். என்ன வேணாலும் பண்ணிடலாம். நல்லதுன்னு நெனச்சாலும் சரிதான், மோசமா நெனச்சாலும் சரிதான். அகமா, புறமான்னு மட்டும் பிரிச்சுக்கிடுங்க. அகத்துல எல்லாமே தானா உங்கள அறியாம நடக்கும். உங்கள அறியாம என்ன நடந்தாலும் கரெக்ட் தான்னு சொல்லி 2ஆ பிரிச்சுக்கிடுங்க. அகங்கிறது நேச்சுரல், இயற்கைன்னுட்டு எடுத்துக்கிடுங்க. புறத்த பொறுத்த அளவுல அங்க எல்லாமே ஒரு ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். ஒரு நல்லது செய்யணும், நல்லத எதிர்பார்க்கணுங்கிற மாதிரி அப்படி அந்த மாரி ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசிக்கு வந்துருங்க. ஒரு செயல்முறைங்கிற மாரி வந்துருங்க. இங்க வந்து அப்சல்யூட் ரியாலிட்டிங்கிற மாரி தான். அது அகம் வந்து தான் ஆன்மீகங்கிறது. புறம்ங்கிறது வந்து விவகாரியம்ங்கிற மாரி. இது பாரமார்த்திய சத்தியம், இது விவகாரிய சத்தியம்னு 2யும் பிரிச்சுக்க வேண்டியது தான். அகங்கிறது ஆன்மீகம், புறங்கிறது உலகியல். உலகியல்ல வந்து தர்ம நியாயங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணணும். அகத்த பொறுத்தவரை தர்ம நியாயமே தப்பு. தொடர்ந்து இது போன்ற ஆன்மீக தேடல் மற்றும் வாழ்வியல் உண்மைகளை தெரிந்து கொள்ள ஐயாஸ் அகவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.